இங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சர் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க லேக்குங்கிற பையன் இருக்கானான்னு கேக்குறாங்க. அப்ப லூக்கஸ்ங்கிற பையன் அவன் எப்பவும் போல லேட்டா தான் வருவான்னு சொல்றான். இதை கேட்டு எல்லா பசங்களும் சிரிக்கிறாங்க. அதே நேரம் லேக் கிளாஸ்க்குள்ள வந்துடுறான். பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் தான். எல்லாரும் சிரிக்கிறத பார்த்துட்டு இவன் கோமா லூக்கஸோட காலை எட்டி உதைக்கிறான். இதை பார்த்து டீச்சர் இவனை திட்டிட்டு இவன் பண்ணதை நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்புறம் இவன் டெஸ்க்ல கத்திரிக்கோலை வச்சு வரைஞ்சுகிட்டு இருக்கான். இதை உடனே லூக்கஸ் டீச்சர் கிட்ட சொல்லிடுறான். இதனால இவன் பேருக்கு நேரா இன்ட்டுன்னு மார்க் பண்ணி வச்சுட்டு லூக்கஸ்க்கு ஸ்டார் போடுறாங்க. இப்படியே லேக் என்ன பண்ணாலும் அதை லூக்கஸ் டீச்சர் கிட்ட சொல்லி கொடுத்துட்டு அவனுக்கு நிறைய ஸ்டார் வாங்கிக்கிறான். ஒரு நாள் லேக் அவனை திட்டிக்கிட்டே நடந்து வர்றான். அப்ப லூக்கஸ் அவனுக்கு எய்தாப்புல இவனோட காரை வச்சுட்டு நிக்கிறான். இவன் என் காரை கூடன்னு சொல்லி கேட்க அவன் இதை கொடுக்காம என் பின்னாடி வான்னு சொல்றான். இவனும் அவன் பின்னாடியே நடந்து வர்றான். அவனும் இந்த பக்கம் போக கூடாதுன்னு எழுதி இருக்கிற கம்பி மேல ஏறான். லேக் அங்க போக கூடாது, அது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்ல இவன் நீ என்ன பயப்பறியான்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு அவன் நாட்டு ஏறி போறான். லேக்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் பின்னாடியே அந்த கம்பியில ஏறி போறான். அங்க ஃபுல்லா உடஞ்சு போன காரா தான் இருக்கு. இவன் அது எல்லாத்தையுமே பார்த்து பயந்துடுறான். அப்ப லூக்கஸ் இவனோட காரை கீழே போட்டு அதை உடைக்கிற மாதிரி பண்ண இவன் ஓடி வந்து அதை பிடிக்க பாக்குறான். அவனும் அதை வேற பக்கமா எத்தி விட்டுட்டு திரும்பவும் அந்த காரை எடுத்துக்கிறான். அப்ப லூக்கஸ் இவங்கிட்ட நீ ரொம்ப கெட்ட பையன், நீ எல்லாரையும் கஷ்டப்படுத்துறன்னு சொல்றான். உடனே லேக் இதெல்லாம் ஒன்னாலதான் சொல்றான். அதுக்கவே நீ ஸ்கூலுக்கு லேட்டா வர்றது என்னோட தப்பா, எல்லாருக்கும் உன்னை விட என்னை ரொம்ப பிடிச்சது என்னோட தப்பா, உன்னை விட நான் பெட்டரா இருக்கிறது என்னோட தப்பான்னு கேக்குறான். உடனே இவன் நீ ஒண்ணு என்னை விட பெட்டர் கிடையாது, நீ தான் என்னை பிரச்சனையில மாட்டி விட்டு நீ நல்லவனா உன்னை காட்டிக்கிற, உன்னோட உண்மையான முகம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சா யாரும் உன்னை கண்டுக்க கூட மாட்டாங்கன்னு சொல்றான். இதை கேட்டு லூக்கஸ் நீ எப்பவும் நானா இருக்கணும் தான் ஆசைப்படுவேன்னு சொல்லிக்கிட்டே அவனோட காரை உடைக்க பாக்குறான். உடனே இவன் வெமா ஓடி வந்து அவனை தள்ளி விட்டுட்டு அவனோட காரை புடுங்கிடுறான். அப்ப லூக்கஸ்க்கு கால் அடிபட்டதால அவனால எந்திரிக்கவே முடியல. அவன் லேக் கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணு, என்னை மன்னிச்சிருன்னு கெஞ்சி கேக்குறான். இவனு ஹெல்ப் பண்ணலாம்னு திரும்ப அப்ப எதிர்த்தாப்புல ஒரு கார் வந்து அவங்கள இடிச்சு தள்ளிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே கிடந்த லூக்கஸோட கண்ணாடியில இறந்து போன ஒரு பையனை இன்னொரு பையன் கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போற மாதிரி தெரியுது. அடுத்த நாள் ஸ்கூல்ல டீச்சர் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க லேக் இருக்கானான்னு கூப்பிடுறாங்க. அப்பங்க லூக்கஸ் உடஞ்சு போன கண்ணாடி போட்டுட்டு அவன் திரும்பவும் லேட்டா வரான் போல, அவன் எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியுமேன்னு சொல்றான். இதை கேட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்ப அவன் பேக்ல உள்ள காரை யாருக்கும் தெரியாம மூடி வைக்கிறான். இவன் தான் லேக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல லூக்கஸ் தான் இறந்திருக்கான். லூக்கஸ் தான் எல்லாருக்குமே பிடிக்கிறதால இவனே லூக்கஸ் மாதிரி வாழ ஆரம்பிச்சிடுறான். அவனோட இறந்த உடம்பையும் இவனே தான் மறைச்சு வச்சிடறான். அப்பா அம்மாவோ லேக் தான் காணாம போயிட்டான்னு எல்லா பக்கமும் நோட்டீஸ் ஒட்டுறாங்க.